இந்த செப்பரேஷன் ட்ராக் வந்து முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ரீயூனியன் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. காவேரி இருந்துட்டு அப்பலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வெளியே வரும்போது, விஜய் வந்து பூம் சொல்லிட்டு பின்னாடி வந்து என்ன பொண்டாட்டி கடைக்கு ஷாப்பிங் போறீங்க போல. காவேரி இருந்துட்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி நீங்க இப்படி என் பின்னாடி சுத்துற வேலை வைக்காதீங்க. இது யாராவது பார்த்தா என்ன அப்புறம் வெளியவே விட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நீங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும்? நீங்க வந்து பேசாம வீடு காலி பண்ணிடுங்க. ராகினி வந்து எப்படியோ விஜய் எங்க தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓஹோ! அப்ப சார் இருந்துட்டு மேடம் இருக்கிற இடத்துல தான் இருக்காரு. சரி போய் தான் பார்க்கலாம் அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா ராகினி. அங்க போய் பார்த்தா விஜய் வந்து ஏதோ கமெண்ட் அடிக்கிறதும் காவேரி வந்து வெக்கப்பட்டு சிரிச்சு நடந்து போற மாதிரியும் தெரியுது. இப்படி அவங்கள விட்டா நம்மளுக்கு நல்லது இல்ல. பேசாம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பேசாம நம்ம வெண்ணிலாவை கொண்டு வந்துடக்கூடாது. ராகினி இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் இங்க பாரு வெண்ணிலா, உன் விஜய் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கா. நீ தான் போய் கூட்டிட்டு வரணும். சரி இரு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிட்டு விஜய் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. நிலாவை திருப்பி விஜய் வீட்டுல பார்த்த உடனே காவேரி குடும்பம் ரொம்ப கடுப்பாகுது. காவேரி இருந்துட்டு எட்டி எட்டி பார்த்து ஃபீல் பண்ணும்போது சாரதா வந்து உனக்கு என்ன கேடு, அவன் என்னமோ பண்ணட்டும், உனக்கு என்ன, இதான் ரொம்ப மரியாதை கொடுத்து அவரு இவரு சொல்லி இப்ப என்ன வேலை பண்றான் பாரு, அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லி பில்டப் பண்ணா கூட பாரு இப்ப அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் பாக்கணும்ன்றதுக்கா நம்ம இங்க இருக்கோம். பாட்டி இருந்துட்டு இதை அப்படி விட முடியாது, வா காவேரி நம்ம போய் கேட்கலாம்னு சொல்லி இழுத்துட்டு போறோம். சாரதா இருந்துட்டு கம்முன்னு இருங்க, அவங்க என்னமோ பண்ணட்டும், உங்களுக்கு என்ன. இல்ல சாரதா நீ அங்க பாரு, அங்க ராகினி நிக்கிறா, இது கண்டிப்பா ராகினியோட வேலையா தான் இருக்கும். விஜய் தம்பிக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் பாட்டி இருந்துட்டு காவேரி பார்த்து இங்க பாரு காவேரி, நீ தான் வந்து உன் புருஷனை இன்னொரு வாட்டி அவகிட்ட போகாத மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு உன் அம்மா சொல்ற பேச்சு கேட்டானே உன் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்ல. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.